எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோல்டு மார்க்கெட்ல ஒரு பெரிய ஷாக். யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய சரிவு நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு வாங்க டீடைலா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க பாக்குற நம்பர் கரெக்ட் தான். 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 265 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இது சும்மா ஏதோ சின்ன சேஞ்ச் இல்ல, ரொம்ப ரொம்ப பெரிய வீழ்ச்சி. சரி, எதுக்கு இப்படி ஒரு திடீர் வீழ்ச்சி? இந்த நம்பருக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் அலசி ஆராய்வோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 4ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தங்கம் வெள்ளி விலை நிலவரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் இன்னைக்கான ரேட்ஸ். 22 கேரட் தங்கம் பாத்தீங்கன்னா 1 கிராம் 15,200 ரூபாய். அப்போ ஒரு சவரன் கணக்கு போட்டா 1,21,600 ரூபாய் ஆகுது. அதே மாதிரி 24 கேரட் சுத்த தங்கம் 1 கிராம் 16,582 ரூபாய். தங்கம் மட்டும் இல்லங்க, வெள்ளியும் குறைஞ்சிருக்கு. கிராமுக்கு 20 ரூபாய் குறைஞ்சி இப்போ 295 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வரும். ஏன் விலை இவ்ளோ குறைஞ்சது? இது நம்ம ஊர்ல மட்டும் நடந்த மாற்றம் கிடையாது. இதுக்கு பின்னாடி சில குளோபல் காரணங்களும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ரெண்டு முக்கியமான குளோபல் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு, யுஎஸ் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. டாலர் ஸ்ட்ராங் ஆனா பொதுவா தங்கத்தோட விலை சர்வதேச மார்க்கெட்ல குறையும். ரெண்டாவது விஷயம், வட்டி விகிதத்தை குறைப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அதனால மக்கள் தங்கத்துல முதலீடு பண்றதை விட வேற இடத்துல முதலீடு செய்ய பாக்குறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் இல்லைங்க, இந்த குளோபல் காரணங்கள் எல்லாம் சரிதான், அதெல்லாம் விலையை கொஞ்சம் குறைக்கலாம். ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் ஒரே நாள்ல 265 ரூபாய் அளவுக்கு ஒரு பெரிய சரிவு? அப்போ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்கணும் இல்லையா? அது என்னவா இருக்கும்? இப்போதான் நாம அசல் கதைக்கே வரோம். இந்த ஷாக்கிங் சரிவுக்கு முக்கியமான காரணம் வேற எதுவும் இல்ல, வீக்கெண்ட் பிரைஸ் கரெக்ஷன், அதாவது வார இறுதி விலை சரி செய்தல். இந்த டைம்லைன்ல பாருங்க, உங்களுக்கு புரியும். சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, தங்கத்தோட விலைய ஆர்டிஃபிஷியலா, அதாவது செயற்கையா ஏத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் திங்கக்கிழமை மார்க்கெட் ஓபன் ஆனதும் அந்த தேவையில்லாம ஏத்துன விலைய சரி செய்ய வேண்டியதா போச்சு. இதத்தான் டெக்னிக்கலா கேப் ஃபில்லிங்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வார இறுதியில ஏறின விலைக்கும் இன்னைக்கு இருக்க வேண்டிய உண்மையான விலைக்கும் நடுவுல இருந்த கேப்பை ஃபில் பண்ணிருக்காங்க. அந்த கேப் தான் இந்த 265 ரூபா வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி எந்த அளவுக்கு எதிர்பார்க்காத ஒண்ணுன்னு இப்ப சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு காலையில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கணிச்சாங்க, ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு காலையில அனலிஸ்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 1 கிராமுக்கு ஒரு 80 ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில என்ன ஆச்சு? 1 கிராம்ல 265 ரூபாய் குறைஞ்சிருக்கு. நினைச்சு பாருங்க, கணிச்சதை விட 3 மடங்குக்கும் மேல சரிஞ்சிருக்கு. சுருக்கமா சொல்லோம்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். குளோபல் காரணங்களால தங்கம் விலை குறையிற ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. ஆனா வார இறுதியில செயற்கையா விலையை ஏத்துனதும் அதை இன்னைக்கு சரி செஞ்சதும் சேர்ந்ததால தான் இந்த வீழ்ச்சி இவ்ளோ பெருசா ஒரு அதிர்ச்சியா நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் இன்னைக்கான கதையோட முக்கியமான ட்விஸ்ட். அப்போ இப்போ என்ன நிலைமை? ஒரு பக்கம் உலக பொருளாதாரத்திலிருந்து பிரஷர், இன்னொரு பக்கம் நம்ம உள்ளூர் மார்க்கெட்ல இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ். இந்த ரெண்டுக்கும் நடுவுல தங்கத்தோட விலை அடுத்து எந்த பக்கம் போகும்? இதுதான் இப்போ முதலீட்டாளர்கள் முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி.